Good morning, everyone. Praise the Lord. We will pray and we will start the devotion. Sheilaka will be leading us in devotion. Let's pray. God, our Heavenly Father, we come before you, O Jesus. We call upon you, O God. We welcome your presence, O Jesus, among us, O God. Have your way, O Jesus. Speak to us, minister to us, O God, as we spend our time here in your presence, O Jesus. Our prayers, O God, to come to your presence, O Jesus, in this morning, O God. Your power to be in work, O God, among us, O Jesus, in midst of us, O God. The places that we are calling you from, O Jesus. We pray, O God, your work to progress, O Jesus, among us, O Jesus. Thank you, O God, for giving us this time, O Jesus, opportunity to call upon you, O God. Seek your heart, O God, over this day, O Jesus. We pray, O God, our ears will be attentive to your voice, O Jesus, to hear your voice, O God, in this morning, O Jesus. Anoint your servant, O Jesus, to speak forth your word, O Jesus, into each one of our lives, O Jesus. We pray, O God, for your blessing upon this day, O Jesus. Your grace and mercy, O God, upon each one of us, O God, to face this day, O Jesus. Let this day be a blessed day, O God, for each one of us, O God. Have your way. In Jesus' name we pray. Amen. O- Odioka. Praise the Lord, everyone. Let's start the worship. ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேற்றினும் தூக்கி எடுத்தவரே உடையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் மத்தியிலே பத்ம தீவினிலே பக்தனை தேற்றினிலே பத்ம தீவினிலே பக்தனை தேற்றினிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே
இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 12 முதல் 14 வரை. Acts chapter 1 verse 12 to 14. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்த்தொலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் சலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த காலை வேலையிலே தகப்பனே உடைய சமூகத்துல அப்பா நாங்க வெயிட்டிங் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் அப்பா ஆண்டவரே அந்த டாபிக்ல அப்பா ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரமாப்பா. வேத வார்த்தைகள் எல்லாம் அப்பா அமேந்தனம் இருக்குது அப்பா. இந்த நாளின் அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே அன்றைக்கு மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள் அப்பா. நீங்க சொல்லியபடி அப்பா ஆண்டவரே காத்திருந்த போது அப்பா அவங்க அந்த பரிசுத்த ஆவி இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்பா ஆண்டவரே பெற்றுக்கொண்டாங்க அப்பா ஆண்டவரே. பிஃபோர் தட் அவங்க எல்லாரும் அப்பா எல்லாருக்குள்ளால இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளால காணப்பட்டது அப்பா ஆண்டவரே. அதே மாதிரி தகப்பனே எங்களுக்கும் அப்பா இந்த அதிகாலை வேலையிலே அப்பா ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த ஒன்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்பா நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒருமனப்பட்டு அப்பா ஜெபிக்கிற அந்த கிருபையிலே சபையாக ஒருமனப்பட்டு எல்லா காரியத்திலும் அப்பா இணைந்து ஜெபிக்கத்தக்கதாக அப்பா எந்த டிஃபரன்சஸ் இல்லாத படிக்க அப்பா ஆவியானவரே அப்பா ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்ட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அப்பா அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அப்பா எப்படி தரித்திருந்தாங்களோ அது மாதிரி அப்பா நாங்களும் அப்பா ஆண்டவரே தரித்திருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்கே 1 பேர் 2 பேர் என்னுடைய நாமத்தினால் வருகிறாளோ அவளுடைய மத்தியில நம்ம வருவேன்னு சொன்னீங்களே அப்பா. அது மாதிரி தகப்பனே இந்த காலை வேலையில அப்பா அந்த மார்னிங் பிரேயர்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரையும் இந்த கருத்து
கரத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. ஒவ்வொரு உள்ளால அப்பா ஆவியானவரே அப்பா நீங்க அசைவாடும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. ஆவியானவரே அப்பா நாங்க எங்க இருந்தாலும் எங்க வீடுகள்ல இருந்தாலும் அப்பா யூ ஹேவ் டு யுனைட் அஸ் ஆல் ஆல் ஆஃப் அஸ் அப்பா. ஆண்டவரே எல்லாருக்கும் அந்த ஒரு மனதை கொடுங்க அப்பா. ஆவியானவரே எங்கள் மீது நீங்க அசைவாடுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்க மீது நீங்க இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். இங்க 1 பேர் 2 பேர் என்னுடைய நாமத்தால் எங்கே வருகிறாளோ அவர்களுடைய மத்தியில நான் இருப்பேன்னு சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே ஒரு மனத்தோடு நாங்க எதை கேட்டாலும் அதை எங்களுக்கு நீங்க தருவீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த காலை வேளையில அப்பா எங்களையும் நாங்க தாழ்த்தி அப்பா உடைய பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே யூ டேக் கண்ட்ரோல் ஓவர் திஸ் டைம் அப்பா. The Holy Spirit, you are the best teacher. You're going to teach us அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்பா நீங்க கற்றுக் கொடுக்க போவதற்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அப்பா அந்த குடுவைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அந்த கரத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அவங்க குடும்பங்களை அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க அசைவாடுங்க அப்பா. ஆண்டவரே as a family அப்பா உடைய சமூகத்துல ஒவ்வொருவரும் அப்பா காத்திருக்க அந்த இந்த ஹோலி ஸ்பிரிட்காக அப்பா உம்முடைய சீஷர்கள் அப்பா ஆண்டவரே டிசைபிள்ஸ் அப்பா சீஷர்கள் சீஷிகள் எல்லாரும் அப்பா ஆண்டவரே அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க. அது மாதிரி அப்பா நாங்களும் அப்பா எங்க வீடுகள்ல அப்பா சபையாக இணைந்து அப்பா காத்து இருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா ஆண்டவரே கற்றுக் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கருத்துக்குள்ளால அந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் எங்க அப்பாவுக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டலும் எங்கள் அன்புமிக்க பரம்பிதாவே ஆமென். இந்த நாள்ல நம்ம வந்து லேர்ன் பண்ற டாபிக் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அங்கே இவர்கள் எல்லாரும் யார் யார் அதுல அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாளில் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப யார் யாரு அந்த வீட்ல எல்லாரும் அந்த மேல் வீட்ல அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். நம்ம நிறைய இதுல பாக்குறோம். இயேசு வந்து லாஸ்ட் சப்பர் வந்து மேல் வீட்டறையில பண்ணாங்க. அப்போ அந்த மேல் வீட்டு அனுபவம் அதாவது மேலானதை நாடுங்கள்னு கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்ப எல்லாரும் அந்த இடத்துல போய் ஒருமனப்பட்டு அவங்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அங்க அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் அப்ப அந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் அவருடைய சகோதரர் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 120 எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடியிருந்த போது பேதுரு எழுந்து நின்று அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாரும் இயேசு வந்து பரமேறு ஹெவனுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இயேசு இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு பின்பதாக அவர் 40 நாள் இந்த உலகத்துல அநேகருக்கு அவர் வெளிப்பட்டார். அவருடைய சீஷர்களுக்கு அவர் எஸ்பெஷலி வெளிப்பட்டதை நம்ம பாக்குறோம். அப்ப வந்து அதே மாதிரி அவங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் எல்லாரும் இயேசு அவர்களை காத்திருக்க சொல்றார். இந்த சாப்டர் 1ல நம்ம பார்த்தோம்னா அந்த இயேசு அவங்கள எல்லாம் கூடி வர இந்த மரித்த பின்பு அநேக நேரங்கள்ல அவங்களுக்கு அவரு பர்சனலா வந்து அந்த சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். தோமா நம்பல. தோமாவுக்கு அவர் தன்மை காண்பிக்கிறவராக கையை வந்து காமிச்சாரு. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். அப்போ இயேசு வந்து உலகத்துல இருந்த மரித்து உயிரோடு அவரை அந்த பாடி எடுத்து அந்த உயிரோடு எழுந்த பின்பு அவர் 40 நாள் இந்த உலகத்திலே இருந்தார் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் அவர் பரத்துல ஹெவனுக்கு அவர் சீஷர்கள் முன்பதாக அந்த ஒலிவ மலையில் இருந்து அங்க இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் வந்து சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப அதே மாதிரிதான் அவர் திரும்பவும் வரும்போது அதெல்லாம் வருவாரு அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ சூப்பர் நேச்சுரல் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்
அப்போ கடவுள் வந்து எதற்காக அவங்கள காத்திருக்க சொல்கிறார்? அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசுத்த ஆவி, the baptism of the Holy Spirit as a supernatural ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ அவங்க சீஷர்கள் எல்லாருக்கும் கொடுப்பதற்காக அவர்கள் எருசலேம்ல அவங்கள காத்திருக்க சொல்கிறார். இயேசு உயிர் அப்போ அநேக அப்போஸ்தலர்களுக்கு அவர் அந்த அவங்க பக்கத்துல வந்து அவர் வந்து வெளிப்பட்டார். அப்போ அந்த அவர்களுக்கு தரிசனமானார். எம்மாவூருக்கு போற வழியில அவர் தரிசனமானார், வெளிப்பட்டார். நிறைய பேருடைய கண்கள் அதை பார்க்காமல் இருந்தது. அப்போ அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர் வந்து குறித்து தம்முடைய சீஷர்களிடத்துல அவர் பேசி அவங்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராகவே அவரை காண்பித்தார் நம்ம பார்க்கிறோம். இயேசு அவர்களுடைய சாப்டர் 1ல நம்ம பார்க்கலாம். இயேசு அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவங்க சீஷர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே அவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், அதற்காக நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இந்த என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சீஷர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். சோ வந்து உங்களுக்கு அடுத்தது ஒரு நீங்க எல்லாம் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்பட போறீங்க. சோ எருசலேமை விட்டு நீங்க போகாதிருங்க அப்படின்னு இயேசு வந்து அவங்களுக்கு கட்டளையாக சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி இயேசு வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொஞ்ச நேரத்துல அவரு பரத்துக்கு எடுத்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக இயேசு வந்து பரத்திலேயே ஒரு மேகம் மாதிரி வந்து அப்படியே பரம் ஏறுகிறார். அப்போ வந்து 2 சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி கலிலேயரே நீங்க கலங்காதிருங்க, எப்படி அவங்க போனாங்களோ அதே மாதிரி அவர் திரும்ப வருவார் அப்படின்னப்போ அவங்க வானத்தை பார்த்து கொண்டிருக்கையிலே இந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்குது. வெண் வஸ்திரம் தரித்த 2 பேர் அவங்க பக்கத்துல நின்று அவங்கள கம்ஃபர்ட் பண்றாங்க. கலிலேயராகிய மனுஷரை நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏன் நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவை எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு அவங்க வந்து கூறுறாங்க. சீஷர்கள் தேற்றப்படுகிறார்கள். அப்புறம் தான் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்க எல்லாம் அந்த மேல் வீட்டறைக்கு அவங்க எல்லாம் போறாங்க. அதுக்கு பின்பு அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு இயேசு வந்து சொல்றாரு இந்த பிஃபோர் அந்த சீஷர்களுக்கு. அப்ப அவங்க அதெல்லாம் நினைவா வச்சு அதே மாதிரி அவங்க கீழ்ப்படுகிறாங்க. எதற்காக வந்து ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரணும்? பரிசுத்த ஆவி ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால ஒரு போல்டா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்குள்ளால ஹியூமன் நேச்சர் வந்து ஒரு பயத்தின் ஆவி, நமக்குள்ளால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளால வரும்போது நம்ம வந்து தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அந்த தைரியம் நமக்கு வரும். நம்ம பலன் அடைவோம், ஆவியில பலப்படுவோம். நம்ம மனுஷர்களை குறித்து இருக்கிற அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நம்ம வந்து இன்ஸ்பிரிட் நம்ம வந்து பி ஸ்ட்ரென்தன்ட். இயேசுடைய சீஷர்களை நம்ம பார்த்தோம்னா ஆஃப்டர் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவங்கெல்லாம் பயந்து ஒழியிறாங்க. பேதுரு வந்து எனக்கு அவரை தெரியாதான்னு 3 முறை மறுதளிக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த மிகவும் அன்பான சீஷர் அவரே மறுதளிக்கிறார். பயத்தை நிமித்தம் இயேசுக்கு நடந்தது மாதிரி எனக்கும் நடந்துருமோ அப்படின்னு பயந்து ஒரு பெண்ணுக்கு முன்பதாக சேவல் கூவதற்கு 3 முறை நீ என்ன மறுதளிப்பான்னு இயேசு சொன்னாரு. ஜீவனே கொடுப்பேன்னு சொன்ன அவரு அது மரண பயத்தின் நிமித்தம் மறுதளித்தார். எனக்கு தெரியாது, இயேசுக்கு நடந்தது தனக்கும் நடந்து விடுமோன்னு பயந்தார். ஆனா பரிசுத்த ஆவியின் அந்த
பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ளால எல்லாரும் சீஷர்கள் அவங்க எல்லாரும் நிரப்பப்படும் போது அது அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குற தைரியத்தை நான் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நிறைவான ஆவியானவர் அவர் வந்து தைரியத்தை கொடுப்பார் நம்மள வந்து ஆற்றுகிறவரா இருப்பார் தேய்ச்சுகிறவர்களா இருப்பார் தேய்ச்சற வாழனா இருக்கிறார் அப்ப அவரு நமக்குள்ளால வரும்போது அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்ப வந்து நம்ம தைரியமா அவர் நமக்குள்ளால இருக்கும்போது அவர் நம்முடைய வாய்ஸை எடுத்து அவர் வந்து நம்மளை வந்து அவர் நிரப்புவார் அவர் நம்முடைய வாயில அவருடைய வார்த்தையில என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில நம்முடைய வாயில அவர் வார்த்தைகளை வைக்கிற தேவனா இருக்கிறார் அதன் பலத்தினால் நீங்கள் எருசலேமும் இப்ப அதே மாதிரி நம்ம வந்து நம்ம எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு இயேசு சொன்னார் அப்போ நம்ம வந்து எந்த ஏரியால நம்ம இருக்கிறோமோ நம்ம குடும்பத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நம்ம எந்த சர்ச்சில் இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து தைரியமா we will preach the gospel நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பரிச நீதி இயேசு வந்து எப்படி நீதி நியாயம் செய்தாரோ அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு வந்து எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார் சோ நம்ம வந்து இயேசுவை போல நம்ம ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மை பாக்குறவங்க உண்மையாவே உங்க கூட ஜீசஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லத்தக்கதாக ஒரு சாட்சியில ஒரு வாழ்க்கை வாழ நம்மளாலையும் முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா அவர் வந்து பலத்தின் ஆவியானவர் அப்போ தாவீதுக்கு அந்த கோலியாத்தை வெல்வதற்கு அந்த கொடுத்த அந்த தைரியம் எப்படி வந்துச்சு ஆவியானவர் அவரோடு கூட எப்போதும் தேவன் கூட ஏன்னா நம்முடைய தேவன் பயங்கர பராக்கிரமசாலி அங்கே கர்த்தர் அப்போ அவருடைய ஆவி நமக்குனால இருக்கும் போது நம்ம வந்து ஒரு போல்னஸ் நம்ம எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பயந்து நடுங்கவே மாட்டோம் இப்பக்கத்துல பவுல் சொல்றாரு இப்பக்கத்துல நான் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவது இல்லைன்னு அப்போ அதே ஒரு தைரியம் நம்ம வந்து இந்த கடவுள் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த ஒரு போல்னஸ் நமக்குள்ளால வரும் ஆட்டோமேட்டிக்கா அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும்னு கடவுள் சொல்றாரு இயேசு பரலோகத்துல சீஷர்கள் வந்து அந்த மேல் வீட்டு அறையில காத்திருக்கிறாங்க எல்லாரும் இயேசு சொன்னது மாதிரியே அவங்க எல்லாரும் காத்திருந்தாங்க அந்த ஏதோ உனக்கு நமக்கு வேணும் அத மாதிரி நம்மளும் நமக்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கடவுள் கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு அவர் கேட்கிறாருல விரும்பி நம்ம எந்த கேட்டாலும் ஒரு மனத்தோடு நம்ம எதையும் ஒருமனப்பட்டு நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு அந்த மேல்வி தரையில அவங்களுக்கு கொடுத்த அதே அனுபவத்தை நம்ம தனிமையா இருந்தா கூட நம்ம தனிமையா இருந்து ஜெபிக்கும் போது காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிற ஜீவனாய் இருக்கிறார் அப்ப நம்ம நம்ம தனிமையில நம்ம வந்து ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கும் போதும் காத்திருக்கும் போதும் ஆண்டவர் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் முறையில நமக்கு வந்து அவர் செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் அப்ப எல்லாரும் இயேசுவின் தாயே சீஷர்கள் மரியாள் இயேசுவின் சகோதரர் எல்லாரும் ஒருமனப்பட்டப்போ அந்த ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் சோல் நமக்கு எப்பவுமே வேணும் ஜெபிக்கிற ஒரு ஃபேமிலியா இருந்தா அந்த ஃபேமிலிக்குள்ளால அந்த ஒன்னஸ் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒப்புற வாங்கி நம்ம ஜெபம் கேட்கப்படாத படிக்க நம்முடைய அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் அதெல்லாம் அந்த பாவம் மன்னிப்பு யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ அந்த காரியங்கள்லாம் நம்ம ஒப்புரவாகுதல் எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாட்டவர் நம்ம ஜெபத்துல எதை கேட்கிறோமோ அதை கண்டிப்பா கர்த்தர் அருளுகிற தேவனா இருக்கிறார் அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்மளும் இந்த நாட்கள்ல அந்த ரிசரக்ஷன் டே வந்துருச்சு இனி வந்து அந்த பெந்தைகோஸ்தே அந்த நாள்ல அந்தக்காக நம்ம அந்த 50வது நாள் 50th டே வந்து இட் இஸ் த பெந்தைகோஸ்டல் டே அப்ப அந்த நாளுக்காக நம்ம இப்போதிருந்தே நம்ம காத்திருக்கணும் நம்மள வந்து என்னென்ன விதத்துல நம்ம வந்து பியூரிஃபை பண்ண வேண்டுமோ பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து எப்பவுமே எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிச்சு போதும் அப்படின்னு நம்ம இராதபடிக்கு இன்னும் நிரப்பப்பட்டு டே பை டே நம்ம வந்து ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படணும் நமக்கு ஓகே இது போதும் அப்படின்னு இருந்தா நம்ம வந்து ஸ்பிரிட்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம
நம்ம வந்து ஸ்டாக்னண்டா மேலானவிலை நாடுங்கள் என்று கடவுள் சொல்றாரு. அப்போ ஸ்டாக்னண்டாவே இருக்கும். அது வந்து தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம வந்து அந்த ஸ்டாக்னண்டா இராத படிக்க நம்ம இன்னும் புது 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 அனுபவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் வந்து அதை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நான் கூட இந்த 40 daysல ஐ வாண்ட் சம்திங் காட் வந்து ஐ வாண்ட் டு கெட் சம் சூப்பர் நேச்சுரல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். ரொம்ப நாள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு நான் எனக்கு இந்த 40 days ஃபாஸ்டிங்க்கு உள்ளால எனக்கு அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கூட ஜெபிச்சிருந்தேன். ஆனா கோயிலுக்கு கூட அன்னைக்கு போக முடியல. பட் வந்து நேற்றுக்கு அந்த ஈவினிங் சண்டே ஈவினிங் வந்து நான் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க நேரம் திடீர்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் சடன் ஸ்லீப் வந்துச்சு. என்னுடைய கையெல்லாம் அப்படி மஞ்சையா அப்படி ஜஸ்பின் அப்படி மஞ்சள் கலரா அப்படியே எல்லா 2 கையுமே அப்படி ஒரு கோல்டன் கலர்ல அப்படி ஆகுறதை என் கண்ணாலே நான் பாக்குறேன். அப்படி ஒரு ஒரு பயந்து நடுங்கிட்டேன் நானே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னால காட் வந்து இன்னொரு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். அது வந்து ஒரு கேண்டில் நான் படுத்திருக்கிற பெட்டை சுத்திலும் அப்படியே ஒரு ஒரு கார்னர்ல இட் ஸ்டார்டட் டு லைட். அது அப்படியே வந்து 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 எல்லா இடமும் சுத்திலும் ஐ வாஸ் சரௌண்டட் பை த கேண்டில் லைட்ஸ். அத மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து என் கையில வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. இந்த 40 daysல எனக்கு வந்து ஒரு நான் பாக்குறது மாதிரி எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு நான் ஜெபிச்ச போது அதே மாதிரி நான் கூட அதை மறந்துட்டேன். பிகாஸ் ஆஃப் கெஸ்ட் வந்து எனக்கு அதெல்லாம் அப்படியே ரொம்ப ப்ராப்பராலாம் ஜெபிக்கவே இந்த வீக் ஃபுல்லா ஐ வாஸ் சோ டைட். முடியவே இல்லை. ஆனா கிடைக்கிற நேரத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க நேரமே அப்படின்னு ப்ரேயிங். ஆனா கடவுள் வந்து நம்ம அந்தரங்கமா நம்ம ஏதோ ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அதற்கு வெளியரங்கமா பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்ப அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கும் வேணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கிற தெய்வனா இருக்கிறார். நம்ம எதை கேட்கிறோமோ ஒரு அப்பா கிட்ட நம்ம ஒரு பிள்ளை எதை கேட்டாலும் அதை கொடுப்பாரு. அந்த பரிசுத்தாவே கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம மீனை கேட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மீன்னா அதை பெஸ்ட் மீனை கொடுப்போம். பாம்பை கொடுப்போமா? இல்லவே இல்லை. அப்பத்தை கேட்டா நம்ம கல்ல கொடுப்போமா? இல்லவே இல்லை. அந்த மாதிரி தமிழத்துல பரிசுத்தாவிய கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வந்து எதை குறிக்கலாம்? நம்ம வீட்டை குறிக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம சுற்றிலும் இருக்கிற நம்மளுடைய ரிலேட்டிவ் ஃபேமிலி நம்மள இருக்கிற இடங்கள்ல நம்ம சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம இந்த யூதேயா நம்ம ஃபேமிலிக்குள்ள அப்புறம் யூதேயானா நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்த வேற ரிலிஜியன் பீப்புள், வேற லாங்குவேஜ் பேசுற பீப்புள், அவங்க மத்தியில நம்ம ஒரு சாட்சியில வாழ்க்கை நம்ம ஆண்டவரை எடுத்து சொல்கிற பாத்திரமாக நம்ம இருக்கணும்னு நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போ எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம்? நம்ம இந்த நாள்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே நமக்கு சாட்சியா ஒரு சாட்சியில உண்மை சுமந்து சொல்கிற ஒரு பாத்திரமா நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம வந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எந்த செஞ்சாலும் வாடினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாமல் கர்த்தருடைய நாமத்தை கண்டு நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அந்த அவரை நம்ம நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எல்லாருமே we should be a real testimonies. நம்மள பாக்குறவங்க உண்மையாவே இவங்களுக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ்னா அநேகரை பார்த்தா ஐயோ இந்த அவங்க பண்றதெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய லைஃப் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. நம்ம வந்து அப்படி இராத படிக்க நம்ம வந்து ஒரு தாழ்மையுள்ள கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா எல்லாரோடையும் அன்போடு கேரிங் நேச்சரோடு மனத்தாழ்மையோடு சாந்தத்தோடு கிறிஸ்துவனுடைய குணங்களை நம்ம பிரஸ்தாபிக்கிற பிள்ளைகளாய் இந்த நம்முடைய கேரக்டர்ஸ் நம்முடைய ஒவ்வொரு மூவுமே காட வந்து ஜீசஸ மாதிரியே இருக்கணும். should be a replica of Jesus. அதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அப்ப அதுதான் நமக்கு சாட்சிகள். அப்ப நாமே இந்த நாள்ல எந்தெந்த ஏரியாஸ்ல நான் இதுல ஃபெயிலா இருக்கிறேன், எந்தெந்த ஏரியாஸ்ல ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ். ஏசப்பா அந்த ஹோலி ஸ்பிரிட் யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ. இந்த நாட்கள்ல எனக்கு நீங்க என்ன இன்னும் பியூரிஃபை பண்ணுங்க நம்ம
கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து அந்த கிருபைகளை அவர் கொடுக்கிற தேவனா இருக்க. நம்ம வந்து ஃபுல்லாவே நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம டே பை டே தான் கடவுள் நம்மள பெர்ஃபெக்ட் பண்ணுவாரு. நம்மளான மனுஷர்கள் நம்ம முன்னால ஒரு கோபக்காரங்களா இருந்திருக்கலாம். நம்ம கடவுளுக்குள்ளால வரும்போது அப்படி ஒரு சாந்த குணம், நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாய் இரக்க குணம் உள்ளவர்களாய் நம்முடைய கேரக்டர் வந்து அப்படியே ஜீசஸ் மாதிரியே அப்படியே மாறிடும். அப்ப வந்து யார் நம்மள என்ன பண்ணாலும் நம்மளால அந்த கேரக்டர் மாத்தவே முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஆண்டவரால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப நீ மீட்கப்படும் நாளுக்கு வந்து முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால இருக்கும்போது நமக்குள்ளால ஒரு கன்விக்ஷனை கொடுப்பாரு. அந்த குற்ற உணர்வை கொடுத்து நம்மள இன்னும் டே பை டே நம்மள வந்து பெர்ஃபெக்ட் ஆக்குற தேவனாய் இருக்கிறார். அப்ப வந்து நான் போறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் இந்த தேய்ச்சரவாள்னா உங்களுக்கு அனுப்புவேன்னு அவர் சொன்னார். அதே மாதிரி அவர் வந்து தேய்ச்சரவாள்னை அனுப்பி அதனால நம்ம வந்து அந்த சீஷர்களுடைய லைஃப்ல அவ்வளோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவரை பயந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அவங்க ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரும் ரத்த சாட்சியாக மறிக்க துணிந்தார்கள். அந்த தைரியம் அவங்களுக்கு எப்போது வந்தது? அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பெற்ற பின்புதான் அந்த அனுபவம் வந்துச்சு. இப்ப அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டுல ஏறி பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்த எல்லா சீஷர்களும், அப்புறம் பேதுரு வந்து மிஸ்ஸிங் ஒரு யூதா யூதாஸ்காரியத்தோட பிளேஸ்ல ஒரு 2 பேரை சீட்டு போட்டு அங்கே வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு பர்சனை. அப்போ இவங்க எல்லாரும் ஸ்ரீகளோடும் எல்லாரும் அந்த இயேசுவை அறிந்திருந்த அந்த கூட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் நம்ம பாக்குறோம். இந்த நாள் நம்ம ஆண்டவர் அப்ப இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அவருடைய சகோதரர்கள் கூட இருந்தாங்கன்னு பாக்குறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எல்லாரும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இருக்குது. யாருமே மூன்றாம் நாள் அந்த இதுல இருந்து அந்த ஹியூமனா யாருக்குமே அப்படி நடந்தது இல்லை. பட் ஜீசஸ் டே லைஃப்ல அது நடந்ததின் மூலம் உண்மையாவே இவர் தேவனுடைய குமாரன் என்று எல்லாரும் அறிந்து கொள்றத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒன்னஸ் நமக்கு வேணும்னு கடவுள் விரும்புறாரு. அப்போ சொல்ல 2 சபையாக நம்ம ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்காக எந்த ஊழியத்துக்கு நம்ம செய்வதற்கு முன்பதாக நம்ம வந்து பெந்தேகோஸ்தே இந்த நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்போதுதான் ஆவியானவர் அந்த பலத்த காற்றாக அவர் இறங்கி வந்தார், அக்கினியாக இறங்கி வந்தார், அக்கினி நாவாக ஒவ்வொரு இடத்துல வந்து இறங்கினார். எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். நம்ம பார்க்கிறோம் விதவிதமான தெரியாத பாஷைகள். ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் கூடி இருந்தாங்க ஆண்டவரை தொழுவதற்காக. அந்த எருசலேம் தேவாலயத்துல போய் ஆண்டவரை தொழுவதற்காக வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்த ஜனங்கள்லாம் எங்க பாஷைகளே இவங்க பேசுறாங்களே, எங்கிருந்து அந்த ஞானம் வந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பெரிய கலக்கமே அங்க வருது. அப்போ நம்ம இந்த மத்தேயு 21:22 சொல்லுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் நம்ம ஜெபத்துல விசுவாசம் வேணும். நம்ம ஜெபிக்கும் போது ஒன்னஸ் வேணும். அப்புறம் ஆண்டவர் இதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அப்போ இந்த மத்தேயு 18:19-20 வரை அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற போது எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு உண்மையான வசனம். நம்ம வந்து நாங்க எப்பவுமே இன்டர்செஷன் பிரேயர்ல நாங்க சொல்லி இதை ஜெபிக்கிறது உண்டு. முதல் ஸ்டார்ட் பண்ண நான் அந்த பிரேயர்ல ஏசப்பா நாங்க 3 பேரும் இருக்கிறோம், நீங்க 4வது நபரா நீங்க இருக்கணும், நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும், நாங்க வைக்கிற ஜெபங்களுக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சது உண்டு. அந்த பிரேயர் ஸ்டார்டிங்லேயே யூஸ் டு டூ பிரேயர் லைக் தட். அப்ப வந்து ஒரு நாள் நான் வந்து நல்ல மெடிசன் போட்டு எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அந்த டைம்ல 2 o'clock ஐ வாஸ் ஸ்லீப்பிங். சடன்லி
என்ன வந்து யாரோ தட்டுறது மாதிரி எனக்கு கால்ல யாரோ தட்டுறது மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கோவமா வந்துருச்சு. யார் அந்த நேரத்துல இப்படி என்னை எழுப்புறாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! 2 மணி கடவுள் தான் என்னை எழுப்பியிருக்காரு. சாரி கேட்டு தென் வி ஸ்டார்ட்டட் டூ ப்ரே. அப்போ அந்த பிரேயர் டைம்ல யார் வருகிறாங்களோ, பட் கடவுள் அந்த இடத்துல அவரு நம்ம வர்றதுக்கு முன்னால ஹி ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் அஸ். அப்போ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காட் நம்மளோடு கூட நம்ம எந்த நேரத்துல, எந்த இடத்துல நம்ம கூடியிருந்தாலும் 1 பேர், 2 பேர் அது அவ்வளோ அந்த வார்த்தை அவ்வளோ உண்மையா இருக்கிறது. அப்போ நம்ம அந்த டைம்க்கு முன்னால அவர் அங்க வந்து இருக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்ப ஜீசஸ் லைஃப்ல அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தேவ ஆவி புறாவை போல அவர் மீது வந்து இறங்கியதுன்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஜீசஸுடைய ப்ரீச்சிங்க பார்த்தப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்குன பின்புதான் அவர் வந்து அவருடைய மினிஸ்ட்ரிய பயங்கரமா அந்த 3½ இயர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நிரம்பியது. அப்ப ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு அவர் எல்லாவற்றையும் அவர் செய்தார். எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் கேட்டு கேட்டு செய்தார். இப்ப நம்ம பார்க்கிறோம் இயேசுடைய பரிசுத்த ஆவியினால் அவரை எல்லாரையும் நிரப்பப்பட்டு அவர் நன்மை செய்கிறவராக அந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்கிற இருதயம் தான் இயேசு கிறிஸ்துவின் இருதயம். அப்போ அந்த ஆவியானவர் அவருக்குள்ளால இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இயேசு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பித்த பின்பு ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய ஊராகிய நாசரேத்ல அவரு இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத். அந்த நாசரேத்ல அவரை ப்ரீச் பண்ண போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த இந்த உபதேசம் எப்படியா இருக்கிறது, ஜனங்களை ரொம்ப வியக்க வச்சது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இயேசு வந்து ஒரு கார்பெண்டருடைய சன். அவர் படிக்கவே இல்லை, அவருக்கு எப்படி எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது அப்படின்னு அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கையிலும் எப்படி வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்க வந்து இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, மோசே, சீமோன் என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது, எங்கிருந்து இந்த ப்ரீச்சிங் ஸ்கில்ஸ் வந்தது. ஏன்னா அவருடைய டீச்சிங் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். பிராக்டிக்கலி அவர் அழகாக பேசுகிற தேவனா இருக்கிறார். பரிசேயர் சதுசேயர் அந்த வழக்கமான உபதேசத்தை விட அது என்டர்லி அது வந்து வேற. அதனால அவங்களுக்கு இவர் மேல பொறாமை, கூட்டம் அவர் பின்னால போகுது. அப்ப வந்து அத பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இருக்கும் போது நம்முடைய லைஃபும் பயங்கர ஒரு இந்த லைஃப் சேஞ்சிங் ஒரு லைஃபா அநேகரை நம்ம இடத்துல திருப்புறதா அப்ப அந்த மாதிரி கடவுள் மாத்துவார். அப்ப காத்திருந்த சீஷர்களுக்கு இயேசுக்காக அவர் சொன்னது அது மாதிரி அவங்க ஒபே பண்ணி காத்திருந்த சீஷர்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இல்ல. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரை தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள்னு பாக்குறோம். அப்போ அவ்வளோ ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் காத்திருந்தவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த நாள்லாம் அந்த அந்த அனுபவம் நமக்கு வேணும். நம்ம வந்து கூடி கூடி ஜெபிக்கலாம், ஃபேமிலியா ஜெபிக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தா கூட கர்த்தர் அந்த அவர்கள் நடுவில் வாசம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அந்த அவர்கள் காத்திருந்த போது பெருங்காற்று அடித்து அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்ட பற்பல பாஷைகளை பேசினார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் இதெல்லாம் அந்த வரங்கள் எல்லாம் கடவுள் தான் நமக்கு தர்றது. அவனவந்தே பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி கடவுள் அவங்க யூசேஜுக்கு ஏற்றபடி எது இவங்களுக்கு கேப்பபிள். ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எது யூஸ் ஆகும் கடவுள் வந்து அதை அழகா பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள். அப்ப வந்து யோவான் 14:26 சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற வேறொரு தேய்ச்சரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு
நினைப்பூட்டுவார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நமக்கு தேய்ச்சரவாழன். அவர் நமக்குள்ளால இருந்து பழையதெல்லாம் நினைப்பூட்டுவார். ஓகே, இதெல்லாம் நம்முடைய ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்டிங் அவருதான் கொடுக்கிற தேவன். நமக்கு புரிகிற விதத்துல அவர் நமக்குள்ளாலே இருந்து நமக்கு நமக்கு வந்து பழையதெல்லாம் கூட ஞாபகப்படுத்துவார். அவ்வளவு அழகா அவருடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோவான் 16:7 சொல்ற, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேய்ச்சரவாழன் உங்களிடத்தில் வரா, நான் போவேனாகில் தேய்ச்சரவாழனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்போ நீங்கள் அவர் சொல்றாரு, நான் மனம் திரும்பி இயேசு அவர் உலகத்துல இருக்கும் போது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி லூக்கா 24:47 49 பார்க்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கி இருங்கள்னு அவரு சொல்றாரு. அப்ப இயேசு பெத்தானியா வரைக்கும் சீஷர்களை அழைத்து கொண்டு அப்புறம் தான் அவரை பரமேறி போறாரு. அப்ப நீங்க தரித்திருங்கள். இப்ப இந்த நாளிலும் அவர் வந்து நம்மளை வந்து ஜெபத்திலும் இந்த உபவாசத்திலும் அவங்கெல்லாம் எப்படி வேண்டுதலும் அவங்க தரித்திருந்தார்களோ ஒருமனப்பட்ட, அதே மாதிரி நம்மளும் இந்த பரிசுத்த இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வந்து தரித்திருக்க வேண்டாம். நம்ம எந்த ஜெபம் செய்தாலும் நம்மளால ஒன்னஸ் இருக்கணும். நம்ம வந்து இந்த விசுவாசம் இருக்கணும் நமக்குள்ளால. நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்பிக்கை விசுவாசம் இல்லாத இந்த ஜெபம் வந்து ஒரு அற்புதமே நடக்காது. அதுல அவிசுவாசமா நம்ம ஜெபித்தா, நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம், அதுல ஒருவர் அவிசுவாசமா இருந்தா கூட அந்த காரியங்கள் அது தடையா இருக்கும். அப்ப எல்லாருக்குள்ளானே அந்த சீஷர்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்க இயேசு சொன்னது நிறைவேறும் என்று அவங்க விசுவாசித்து அவங்க வந்து காத்திருந்தாங்க. அப்போ அதே மாதிரியே காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள வெறுமையா அவர்களை எல்லாரையும் ஆவியின் வரங்களினால் அவர் நிரப்புனாங்க. அதன் பின்பு அவங்களுடைய மினிஸ்ட்ரிஸ் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியா இருந்துச்சு நம்ம பாக்குறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் அதே கிருபைகளை அப்ப நம்ம வந்து ஒண்ணுக்குமே உதவாம நான்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். பட் வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளால வரும்போது நமக்குள்ளால இருந்து அவர் பேசுவார். அவர் எல்லாத்தையும் அவரு நமக்குள்ளால இருந்து கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வந்து ஒரு பயந்தாங்கொல்லியா இருக்கலாம். என் லைஃபே அது ஒரு எக்ஸாம்பிள். பயந்து நடுங்கலாம். நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நோபடி. ஆனா அந்த தைரியத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் நமக்குள்ளால இருக்கும் போது நம்ம வந்து யாருக்கும் பயப்பட வைக்கவே, நம்மள வந்து ஒரு ஸ்லேவா அடிமைத்தனத்துக்குள்ளால சத்துருவாய சாத்தான் அந்த மாதிரி நம்மள ஒரு கண்ட்ரோலுக்குள்ளால வைக்கும் போது ஆவியானவர் நமக்காக அவர் எழுந்தருளுவார். அவர் நமக்காக பேசுவார். அந்த தைரியத்தை நமக்கு கொடுப்பார். அந்த போல்ட்னஸ் அதெல்லாம் அந்த கர்த்தர் தான் நமக்கு தர முடியும். அப்ப எந்த பேட்டில்ஸையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுப்பாரு. எந்த நெகட்டிவ் தாட்ஸ் சத்துருவாய சாத்தான் நம்ம அழிக்க அவன் எந்த வகையாவது கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வந்தாலும் எவனே விழுங்கலாம் அந்த வகையை தேடினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி வர பிசாசு நமக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் நமக்கு அந்த பிசாசு தந்திரங்கள் அவன் என்ன பண்ண போறான், நம்ம எப்படி அவனை மேற்கொள்ளணும், எல்லாவற்றையும் நமக்கு அழகாக அவர் பிராக்டிக்கலி கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளும் அந்த கிருபைகளையும் அவர் நமக்கு தருவாராக. ஆமென். எங்களை நேச காத்து வழிநடத்துறீங்களா அன்புமிக்க பரமபிதாவே தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த நாளிலுமாப்பா அந்த வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்க காத்திருக்க வேண்டும் என்றாப்பா. ஆண்டவரே, அந்த உடைய சீஷர்கள் அப்பா, உடைய சீஷிகள் எல்லாரும், உடைய தாய், உடைய சகோதரர்கள் எல்லாரும் நீங்க சொல்லியபடியாப்பா அந்த தேவ உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்ள அவங்க எல்லாம் காத்திருந்தாங்கப்பா. ஆண்டவரே, அக்கினி மயமான நாவுகள் அப்பா, ஆண்டவரே அவங்களுக்குள்ளால வந்து
உணர்ந்தது. பற்பல பாஷைகளை பேசும் வரங்களை அவங்களுக்கு கொடுத்தீங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள நீங்க அந்த நாள்ல, அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவங்க காத்திருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே அதே மாரி தகப்பனே எங்களுக்கும் அப்பா அந்த கிருபைகளை அப்பா நீங்க கொடுக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே அப்பா. நீங்க புறாவை போல இயேசுவின் மேல் வந்து தெய்வ ஆவியானவர் வந்து இறங்கினீங்களே அப்பா. ஆண்டவரே அன்றிலிருந்து அவர் வல்லமையாய் அப்பா ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்பா ஆண்டவரே வல்லமையினால் அப்பா ஊழியம் செய்தாருங்க அப்பா நாங்க வாசிக்கிறோம். அதே தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற அந்த கிருபைகளை அப்பா நீங்க அவருக்கு கொடுத்தீங்களே அப்பா ஆண்டவரே. அதே மாரி அதே ஆவியானவர் அப்பா அவருக்குள்ளாலே மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாலும் இந்த காலை வேளையிலே பாய்ந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சரீரம் அப்பா சத்து போய் கிடந்தாலும் எங்களுடைய பலவீனங்களின் நிமித்தம் அப்பா நாங்க சோர்ந்து போய் இருந்தாலும் அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையிலே the resurrection power of Jesus அப்பா எங்களுக்குள்ளாலே அப்பா ஆண்டவரே வந்து இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை புதுப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. you have to renew us அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. நீர் எங்கள் மீது அசைவாடுங்க அப்பா. எங்களையும் நீங்க பெர்ஃபெக்ட் பண்ணுங்க இந்த காலை வேளையில. அப்பா என்னால அது முடியாது. என்ன யார் யார் அப்பா சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அப்பா சோர்ந்து போறதுக்கு பலனை கொடுக்கிற தேவன் அப்பா. சத்துவம் இல்லாத உடைய பிள்ளைகளுக்கு அப்பா சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. இந்த காலை வேளையில பலனற்று திடனற்று அப்பா ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸ்ல யார் அப்பா இருந்தாலும் அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளே அப்பா ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எலியாவுக்கு ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆண்டவரே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அப்பா தேய்ச்சினீங்களே அது மாதிரி அப்பா தேய்ச்சிற வாகனாகிய நீங்க அப்பா எங்கள் ஒவ்வொருடைய லைஃப்லயும் அப்பா உடைய பிள்ளைகள் அப்பா யார் யார் அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தாகத்தோடு உடைய பாதத்துல வந்திருக்கிறாங்களோ அப்பா. தாகம் உள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தாகமா இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆவியின் அபிஷேகத்தினால் அப்பா ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் அவங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா தீங்குகளும் அவங்களை விட்டு அப்பா நிர்மலமாக்கி போவதாக அப்பா அவங்களுக்கு விரோதமாக ஏயப்படும் எந்த அம்புகளும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. ஆவியானவரே நீங்க பலப்படுத்துங்க. அக்கினியாக அக்கினி மதிலாக ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா நீங்க இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே எப்படி நடக்கணும் எங்க குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் அப்பா. அந்த ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் தி பெஸ்ட் கவுன்சிலர் அப்பா. ஆண்டவரே தேய்ச்சிற வாழனே அப்பா. ஆண்டவரே எங்களையும் நீங்க ஆட்சி தேய்ச்சுகிற தேவனாய் இருக்கீங்க. நாங்க சோர்ந்து போயிருக்கும் போது அப்பா எங்களையும் நீங்க பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே நாங்க உமக்காக காத்து காத்து நாங்க சோர்ந்து போய் விடாதபடிக்கு அப்பா சோர்ந்து போர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தெய்வன் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா நாங்க அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்காக நாங்க காத்து இருக்கிறோம் அப்பா. ஒரு சாப்பாடு வாங்கணும்னா ஒரு ஹோட்டல்ல காத்து இருக்கிறோம் அப்பா. அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்பா நாங்க பெற்றுக்கொள்ள அந்த காத்து இருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். காலையிலே எழும்பி அதிகாலையிலே என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைகிறான்னு சொன்னீங்க அப்பா. நாங்க காலையிலே எழும்பி உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சர்ச் அப்படியே கருத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த சர்ச்ல உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்குள்ளாலையும் அப்பா ஆவியானவரே அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா ஆண்டவரே எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க அப்பா. ஜெபத்துல கூடுகிற ஒவ்வொரு நாளும் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குள்ளாலையும் இந்த ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட் ஒன்னஸ் ஆஃப் சோல் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க ஒருமனப்பட்டு கூடும் போது அப்பா ஆண்டவரே நாங்க எந்தெந்த காரியங்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் வச்சேன் அப்பா. நீங்க அப்பா எங்களுக்கு அருளுகிற தேவனா இருக்கீங்க. எங்கே 1 பேர் 2 பேர் என்னுடைய நாமத்தால் எதை கேட்டாலும் நான் அதை அவளுக்கு தருவேன்னு சொன்னீங்க அப்ப. அந்த வசனத்தைப்படி இந்த காலை வேளையில நாங்க எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வச்சுக்கோம் அப்பா. நீங்க பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. உன்னதத்துல இருந்து வருகிற பலனை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே நாங்க வீக்கா இருக்கிறோம். எங்க வீக்னஸ் எல்லாம் வச்சு எடுத்து போடுங்க. எங்களுடைய அப்பா பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நாங்க தொடர்ந்து என்னென்ன காரியங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம் அப்பா. சபைக்காக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோமா அப்பா எல்லாம் வச்சுக்கோமா அப்பா. ஆண்டவரே நீங்க ஆமென்று பதில் கொடுப்பீங்கன்றப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய கருத்துக்களால எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே நாங்க தொடர்ந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அப்பா ஆண்டவரே நீங்க பதில் கொடுப்பீங்கன்றப்பா நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட் நீங்க கொடுங்க அப்பா. அந்த நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச்ல அப்பா ஆவியானவரே அசைவாடி யூ ஹேட் டு பெர்ஃபெக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்பா. ஆண்டவரே நாங்க ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸா இருக்கலாம். ஆனா ஆவியானவரே எங்களை எல்லாரையும் அப்பா ஆண்டவரே அன்பின் பிள்ளைகளாக, அப்பா தேவனுடைய அப்பா வீட்டுல உள்ள பிள்ளைகளாக, அப்பா ஒரு கேரிங் பிள்ளைகளாக அப்பா ஆண்டவரே எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளால அந்த காலை வேலையே அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து அப்பா ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருங்க அப்பா. ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கருத்துக்களால ஆண்டவரே எல்லாரையும் அப்பா நீங்க ஃபேமிலி சர்ச்ல யுனைட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உம்முடைய கருத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. The Holy Spirit அப்பா as a family they have to wait for the presence of the Lord அப்பா every morning and night அப்பா. ஆண்டவரே உமக்கு காத்திருக்க கிருபை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறவர் ஜெபிக்கிற சபையாய் அப்பா ஆண்டவரே அநேக காரியங்கள் அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிற சபையால் செய்ய முடியும் அப்பா ஆண்டவரே. காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா இதுவரை தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஆண்டவரே இந்த பிரேயர்ஸ்க்கு முன்பதாக அப்பா நீங்க எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்கு அப்பா ஆண்டவரே வாய்க்க செய்ய போவதற்காக சோத்திரம் அப்பா. தடைகளை உதைத்து போடுகிற தேவன் அப்பா ராஜா எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து செஞ்ச கோணலான எல்லா வழிகளையும் செவ்வைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நிறைவான ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளால வாங்க எங்க குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கருத்துக்குள்ளால அந்த காலை வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் அப்பாவுக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டலும் நாங்கள் அனுபவிக்க பரம்பிதாவே ஆமென்.